எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து என்னென்னா சர்ப்ரைஸ் ஆனிவர்சரி கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நான் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தைலம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, தைலத்தை கொடுத்துட்டு சிரித்தாங்க. என்னன்னு தெரியலேன்னு பார்த்தேன். தைலத்துக்குள்ளே ஒரு சாக்லேட் இருந்துச்சு. என்னப்பா தைலம் கேட்டால் சாக்லேட், இதான் சர்ப்ரைஸ் தானே? இல்லை பாரு சீட்டை பிரித்து பார்த்தேன். அதில் வந்து போயிட்டு கிச்சனில் இருக்க உணவு பயன்பட வச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. கபோர்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டில் இருக்கிறது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் பார்த்தேன். அங்கே வந்து ஸ்வீட்ஸ், எனக்கு பிடிச்ச பால்கோவா எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கபோர்டில் வந்து பார்த்தேன் பர்ஸு, அது பீரோக்குள்ளே பார்க்க சொன்னாங்க. அதில் வந்து பர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு பேக் பைத்தியம்னு சொல்லலாம். பேக் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுச்சு பேக் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி. நான் ஒரு இதுக்கு போகும்போது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு ஒரு பிளேஸ், அங்கே போகும்போது நான் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு எல்லாம் வாங்கலாம் நல்லா இருக்குல்லன்னு பார்த்து வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யோசித்து எனக்காக இது எல்லாத்தையுமே வாங்கி பேக் பண்ணி எப்படி ரெடி பண்ணாங்கன்னு இது நிஜமாகவே சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். அந்த கொஞ்ச நேரத்தில் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. நான் படுத்துட்டு இருந்தேன் உள்ளே, கால் வலிக்குதுன்னு சொல்லி அந்த டைமில். பட் சர்ப்ரைஸ்னால் உடனே எப்படி வீடியோ எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் கொடுக்கும்போது சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், சரி வீடியோக்கு எடுத்துக்கிட்டே வாங்க, ஒரு நான் அப்படியே எடுக்கிறேன் பேப்பர்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தப்போ தான் இது எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், அதான் ஃபைனல் தான், செம்ம ஃபைனல் கிஃப்ட்டு. அது வந்து சரி வாங்க நம்ம ரூமில் போய், பாப்பா அழுதுட்டு இருந்தாங்க, நம்ம ரூமில் போய் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா அது வந்து இது அவர் கையாலே ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங்கு அது ஆக்சுவலி முன்னாடி பண்ணியிருந்தாங்க எனக்காக. எனக்கு வந்து ஈஃபில் டவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவங்க கையாலே பெயிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படியும் நேரில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு டைம் அது பாரிஸ் ஈஃபில் டவர், அது போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் உனக்காக நான் அதை ரெடி பண்ணி தரேன், தினமும் உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு என் பர்த்டேக்கே ஒரு டைம் அதை வந்து ஆன்லைனில் ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த இது சும்மா அந்த கிஃப்ட் மாதிரி. இப்போ வந்து அவங்க பெயிண்டிங்காகவே பண்ணி எனக்கு வந்து அதை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்வீட், இது ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னாலே அந்த ஸ்வீட்ஸை எனக்கு வந்து இந்த காஜு கட்லி ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் ரசகுல்லா, அப்புறம் அந்த நட்ஸ் அல்வா எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு பேப்பரு, அதுக்குள்ளே ஒரு இதை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக, ரொம்ப ஜாலியாக பாருங்கள். ஒரு பேப்பராக இதை நான் ஃபைனலாக சொன்னேன் இல்லையா அந்த கிஃப்ட்டு. பாருங்கள், பெயிண்டிங் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக அந்த செம்மையாக இருந்துச்சு. இது அவங்க கையாலே உக்காந்து பொறுமையாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இது வரையும் போது எனக்கு தெரியும், அது வரைஞ்சி இருந்துச்சு வீட்டில். பட் வந்து அதை ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு, அதனால் அதை எனக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பாருங்கள், இதுதான் அவங்க வரைஞ்சது. தெரியவில்லை, அப்படியே ரியலாக இருக்குல்ல. அவங்க பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. எனக்காக எனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண ரொம்ப தேங்க்ஸ். பை பாய். இந்த பவுச்சஸ்லாம் தான் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் இந்த பெயிண்டிங். ஒருத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோன்றது விஷயம் இல்லை, அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும். தேங்க்யூ, பாய்.